சில மாதங்களுக்கு முன்பு நடந்த பாராளுமன்ற தேர்தல்களிலே உத்தரப்பிரதேச மாநிலத்திலும் ராஜஸ்தான் மாநிலத்திலும் பாஜகவின் எண்ணிக்கை மிகவும் குறைந்துவிட்டது. அதனால்தான் பாஜகவும் மைய அரசாங்கத்தில் இன்று ஒரு கூட்டணி ஆட்சி நிலை என்கின்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டு இருக்கின்றது. அதனால்தான் திமுக போன்ற ஒரு கேவலமான கட்சியோடு கூட அனுசரணையாக போக வேண்டிய நிர்பந்தம் அந்த கட்சிக்கு ஏற்பட்டிருக்கின்றது. இதற்கு காரணம் பிஜேபி மற்றும் ஆர்எஸ்எஸ் இந்த அமைப்புகளுக்குள்ளே ஏற்பட்ட சில கருத்து வேற்றுமைகள். அதனால் ஆர்எஸ்எஸ் கடந்த தேர்தல்களிலே பிஜேபியுடன் ஒத்துழைக்கவில்லை என்கின்ற ஒரு கருத்து நிலவுகின்றது. ஆர்எஸ்எஸ் ஒத்துழைக்காததால் அதனால் யூபி முதலமைச்சரான திரு யோகி ஆதித்யநாத் அவர்கள் கூட சரியாக பிஜேபியை முன்னிலைப்படுத்தவில்லை என்றும் கூறப்படுகின்றது. இப்படிப்பட்ட கருத்துக்கள் கிளம்பிய நேரத்திலே அவையெல்லாம் வதந்திகள் என்கின்ற நிலைமையிலே தான் இருந்தன. ஆனால் அவையெல்லாம் உண்மை, ஓரளவாவது உண்மை என்று ஏற்றுக்கொள்ளும்படியாக இருக்கின்றது ஆர்எஸ்எஸ்ஸை சேர்ந்த சுனில் அம்பேத்கர் என்பவருடைய பேச்சு. ஆர்எஸ்எஸ் பிஜேபி இடையே சில கருத்து வேற்றுமைகள் உண்டு. ஆனால் அவையெல்லாம் ஒரு குடும்பத்திலே இருப்பவர்களுடைய கருத்து வேற்றுமைகளுக்கு சமானம்தான். பேசி தீர்த்து கொள்ளலாம், நாங்கள் எல்லோரும் ஒரு குடும்பம்தான் என்கின்ற பாணியிலே அவர் பேசியிருக்கின்றார். ஆனாலும் தேர்தல் சமயத்திலே ஆர்எஸ்எஸ் பிஜேபியின் காலை வாரிவிட்டது தவறு, பெரிய தவறு என்றுதான் நான் நினைக்கின்றேன். யோகி ஆதித்யநாத், சுப்பிரமணியம் சுவாமி, அமித்ஷா முதலியவர்கள் ஆர்எஸ்எஸ்க்கு மிக மிக நெருக்கமானவர்கள். அவர்கள் மூலமாக பிரதம மந்திரியாக நரேந்திர மோடி அவர்கள் மற்ற பிஜேபி மூத்த தலைவர்கள் எல்லோரிடமும் தங்களுடைய கருத்தையும் கருத்து வேற்றுமையையும் எடுத்து கூறி இந்த பிரச்சனையை ஆர்எஸ்எஸ் சுமூகமாக சமாளித்திருக்க வேண்டும் என்று தான் நான் கருதுகின்றேன். அடிப்படையிலே பிஜேபியின் நோக்கங்களும் ஆர்எஸ்எஸின் நோக்கங்களும் வேறானவை அல்ல. எனவே பிஜேபி அரசியல் ரீதியாக சிக்கல்களை சந்திக்கும் பொழுது ஆர்எஸ்எஸ் அமைப்பும் தங்களுடைய சித்தாந்தங்கள், கொள்கைகள் நிறைவேறுதல் என்கின்ற முறையிலே சிக்கலை சந்திக்கும். பொதுவாக ஆர்எஸ்எஸ் மீது குற்றம் கண்டுபிடிப்பது மிக மிக கடினம். ஆனாலும் இந்த விஷயத்திலே தவறு செய்துவிட்டார்கள் என்று தான் கருதுகின்றேன். விளைவு அடுத்த 5 ஆண்டுகளுக்கு மிகவும் உறுதியோடு செயல்பட முடியாத ஒரு நிலைமை பிஜேபிக்கு ஏற்பட்டுவிட்டது. அந்த சிக்கல்களை எல்லாம் பிஜேபி நன்றாக சமாளிக்கும், அரசியல் ரீதியாக நன்றாக சமாளிக்கும் என்றே வைத்து கொண்டால் கூட இந்த சிக்கல்களே அனாவசியம் என்று தான் தோன்றுகின்றது. ஆனாலும் ஆர்எஸ்எஸ் கண்மூடித்தனமாக அப்படி செய்துவிடவில்லை என்பதையும் நான் ஏற்றுக்கொள்கின்றேன். இதற்கு மூல காரணம், அடிப்படை காரணம் என்னவென்றால் ஜேபி நட்டா அவர்கள் பேசிய ஒரு தன்னிச்சையான, சிறிது பொறுப்பற்ற முறையிலே பேசிய ஒரு பேச்சுதான். ஜேபி நட்டா அவர்கள் பாஜக என்கின்ற அரசியல் கட்சி இப்பொழுது சுயசார்பு உடைய கட்சியாக ஆகிவிட்டது, எங்கள் பாட்டை எங்களாலேயே கவனித்து கொள்ள முடியும் என்று அவர் பேசியிருந்தார். உள்நோக்கத்தோடு வேண்டுமென்றே ஆர்எஸ்எஸ் அமைப்பை சீண்டுவதற்காகவே அப்படி அவர் பேசியிருந்திருக்க மாட்டார் என்று நான் உறுதியாக நம்புகின்றேன். நடிகர் வடிவேலு சொல்வாரே, ஏதோ ஒரு ஃப்ளோவிலே பேசினேன் என்று, அப்படித்தான் அவர் பேசிவிட்டார். அதிக உற்சாகத்திலே பேசிவிட்டார். வேண்டுமென்றே குத்தி காட்டுவதற்காக அப்படி பேசியிருக்கவில்லை என்று தான் நான் நம்புகின்றேன். இருந்தபோதிலும் அவர் இன்னும் நிதானத்தோடு பேசியிருந்திருக்க வேண்டும். ஏனென்றால் நாம் எந்த நோக்கத்தில் சொல்கின்றோம் என்பது ஒரு புறம்தான். இன்னொரு புறம் நாம் யோசிக்க வேண்டியது என்னவென்றால் அது எப்படி புரிந்து கொள்ளப்படும், அது எப்படி எடுத்துக்கொள்ளப்படும் என்பதையும் நாம் கவனிக்க வேண்டும். அந்த விஷயத்திலே ஜேபி நட்டா அவர்கள் போதுமான அளவு கவனம் செலுத்தவில்லை. நம்மை போன்ற பொதுமக்களிடையே கூட ஜேபி நட்டா அவர்களின் அப்படிப்பட்ட ஒரு கூற்று, நாங்கள் ஆர்எஸ்எஸ்ஸை சார்ந்து இயங்கவில்லை, நாங்களாகவே இயங்குகின்றோம் என்கின்ற உள் அர்த்தத்தோடு தான் அவர் அப்படி பேசினார் என்று தான் நினைப்போம். ஜேபி நட்டா அவர்கள் இதை புரிந்து கொள்ள, சரியான முறையில் புரிந்து கொள்ள தவறிவிட்டார். ஆனால் ஜேபி நட்டா அவர்கள் பேச்சுவாக்கிலே செய்த ஒரு சிறிய தவறுக்காக அதற்கு பதிலாக ஒரு பெரும் தவறை ஆர்எஸ்எஸ் செய்துவிட்டது என்று தான் நான் கருதுகின்றேன். ஆனால் இந்த எல்லா பிரச்சனைகளும், கருத்து வேறுபாடுகளும் இப்பொழுது சுமூகமாக தீர்க்கப்பட்டு விட்டன. ஆர்எஸ்எஸ்ஸை சேர்ந்த சுனில் அம்பேத்கர் அவர்கள் கூறியதைப் போல இது ஒரு ஃபேமிலி மேட்டர், குடும்ப விஷயம்தான், நாங்கள் பேசி சரி செய்து கொள்ளுகின்றோம் என்று அவர் பேசியிருப்பது நம்பிக்கையை ஊட்டுகின்றது. த டேமேஜ் இஸ் ஆல்ரெடி டன். நாடாளுமன்றத்திலே எண்ணிக்கை என்கின்ற விஷயத்திலே, உறுப்பினர்களின் எண்ணிக்கை என்கின்ற விஷயத்திலே பாஜகவுக்கு சரிவு ஏற்பட்டது தான். அதை அவ்வளவு சுலபத்திலே சரி செய்துவிட முடியாது. ஆனால் வருங்காலத்திலே, இனிவரும் காலங்களிலே பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் இணைந்து, நன்றாக கைகோர்த்து இணைந்து
தேர்தல்களிலே வெற்றிகளை பெற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் நாட்டுக்கு நல்லது. அதை இரு சாரரும், பாஜகவும் சரி ஆர்எஸ்எஸும் சரி, நல்ல முறையிலே உணர வேண்டும். அதன்படியே நடந்து கொள்ள வேண்டும். சிறு சிறு வேறுபாடுகளை பெரிதுபடுத்தக்கூடாது. வாழ்க பாரதம். ஜெய் ஹிந்த்.